மு.க. ஸ்டாலின் அவங்க வந்து அந்த டைமில் வந்தாங்க. ஒரு பெரிய மாநாடு ஒன்று தூத்துக்குடியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அந்த பக்கம் போகும்போது பெரிய தஞ்சாவூர் பந்தல்னு பயங்கர பிரம்மாண்டமாக கார்பரேஷன் ஏரியாவில் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போ நான் விசிட் பண்ணி அந்த பக்கமாக போயிட்டு இருந்தப்போ, அதுக்கு முன்னாடி நாங்கள் எலெக்ஷனில் வரும்போது தமுக மைதானத்தில் அம்மாவோட மீட்டிங்க்கு அவங்க பர்மிட் பண்ணல. அதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் சாகுற அளவுக்கு நான்லாம் செத்து போயிடணும்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்குள்ளெல்லாம் அந்த ரோட்டில் நாங்கள் மாட்டினோம். எங்களுக்கு கொடுத்த இடத்த தர விடாமல் பண்ணாங்க. அது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா நான் அந்த இடத்துல சஃபகேஷனில் செத்து போக வேண்டியது. சாவை பார்த்துட்டு திருப்பி வந்தேன் அந்த மீட்டிங் போகும்போது. அப்போ எனக்கு அது எனக்குள்ள ஒரு பெரிய வலி. ஸோ அவங்க மீட்டிங் நான் நடத்த விடக்கூடாதுன்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோவம். ஸோ அம்மாவுக்கு நோட் வச்சேன். அம்மா நம்மளை வந்து தமுக மைதானத்தில் நடத்த விட மாட்டேன்னாங்க. இப்போ இவங்க இங்கே நடத்துறது நான் நடத்த விட மாட்டேன். ஐ நீட் யுவர் அட்வைஸ் இன் இட் அப்படின்னு நான் லெட்ரு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அம்மா தவறுனதுக்கப்புறமா அந்த சீஃப் செக்ரட்டரி என்ன வேற ஒரு விஷயத்துக்கு நான் பார்க்கும்போது அவர் சொன்னார், பாருங்க சவுத்தில் ஆள் ஒருத்தி இருக்கா, நீங்கள் தான் இருக்கீங்க எல்லாரும் நினச்சிக்காதீங்க, சொல்கிறதுக்கு முன்னாலே அடிப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். ஐ காட் பெர்மிஷன் ஃப்ரம் ஹர். ஐ ஸ்டாப்டு தட் ப்ரோக்ராம். ஆக்சுவலி புரியுது. ஐ ஸ்டாப்டு. ஸ்டாலின் சாரோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீதா ஜீவன் வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க, தயவு செய்து எங்களை விடுங்க அப்படின்னு. ஐ நெவர் அலவுட். பிகாஸ் அது அரசியலில் ரெண்டு பக்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அந்த வயசில் எனக்கு கொஞ்சம் அந்த ரத்தம் கொஞ்சம் துள்ளலான ரத்தமாக இருந்துச்சு.